கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூசணம் சொல்வானாகில் அவன் என்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். ஜெர்மனியில் ஒரு சிற்பக்கூடம் இருந்தது. அங்கு போன ஒரு பார்வையாளர் அவருடைய திறமையை பார்த்து பாராட்டினார். அதற்கு பக்கத்தில் ஒரு சிலை இருந்தது. சிற்பி செதுக்கிக்கிட்டு இருந்த சிலையும் பக்கத்தில் இருந்த சிலையும் ஒரே மாதிரி இருந்தது. உடனே பார்வையாளர் சிற்பிக்கிட்ட, ஏற்கனவே இதே மாதிரி சிலை இருக்கே, அப்புறம் ஏன் இன்னொரு சிலையை செதுக்கிறீங்கன்னு கேட்டாராம். அதற்கு சிற்பி, இந்த சிலையில் ஒரு குறை இருக்கு, அதனால் தான் என்றார். பார்வையாளருக்கு ஆச்சரியமாய் போனதாம். ரொம்ப கவனமாய் பார்த்தார். ஒரு குறையும் தென்படவில்லை. இதில் எந்த குறையும் இல்லையே அப்படின்னு கேட்டதற்கு, சிலையின் வலது கன்னத்துக்கு அடியில் ஒரு கீறல் இருக்கிறதை சுட்டி காண்பித்தார் சிற்பி. அதற்கு பார்வையாளர், இந்த சிலையை எங்கே வைக்க போறீங்க என்று கேட்டார். அதற்கு சிற்பி 20 அடி உயரத்தில் என்றார். அதற்கு பார்வையாளர் சிரித்து கொண்டே, தேவையில்லாமல் இன்னொரு சிலையை செய்கிறீங்க, 20 அடி உயரத்தில் இருக்கிற சிலையில் கோடு இருக்கா கீறல் இருக்கான்னு யாருக்கு தெரியும் என்றார். அதற்கு சிற்பி, எனக்கு தெரியுமே என்றார். மற்றவங்க என்னை தப்பாக சொல்லக்கூடாது என்பதற்காக மட்டுமல்ல, என் மனசாட்சி என்னை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்பதற்காகவே என் வேலையை சரியாக செய்கிறேன் என்றார். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை விரட்டினதினால் பிசாசுகளின் தலைவன் என்று வேதபாரகர் கூறினர். அதற்கு மறுமொழியாக இயேசு கிறிஸ்து, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி என்றார். நாம் இந்த தவறை செய்ய மாட்டோம் என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் காரியங்களை செய்கிறோமா? ஆம், எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். ஆனால் சில வேளைகளில் அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இஷ்டம் போல் வாழ்கிறோம். இந்த சிற்பியோ மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று வேலை செய்யாமல் தன் மனசாட்சிப்படி ஒரு குறைவும் இருக்கக்கூடாது என்று திரும்பவும் அதே மாதிரி சிலையை செய்தார். நாமும் கூட வெளியே தெரியாமல் பாவம் செய்கிறவர்களாய் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் அந்தரங்க பாவங்களை விட்டு விலகி அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதபடி எங்களை காத்தருளுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உடைய பாதையிலே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.